வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நாள் ஒரு நற்சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, காலத்தை வென்றவன் அப்படின்ற தலைப்பில் சிந்தனையை சுவாமிஜி கொடுத்துக்கிற சிந்தனையை இன்றைக்கி நம்ம சிந்திப்போம். காலத்தை வென்றவன் அப்படின்னா ஆயுளை நீடிப்பவன் அல்ல, ஆயுளிருந்தும் படுக்கையில். அப்போ ஆயில் இருக்குது, ஆனால் படுக்கையில் படுத்துட்ருக்கவன் அதுவும் கிடையாது. யார் காலத்தை வென்றவன் அப்படின்றது சுவாமிஜி என்ன விளக்கம் தராருன்றதை நம்ம சிந்திப்போம். நம்மளுக்கும் தெரியும், ஆனால் அவர் சொல்கிறது அறிவில் உயர்ந்தவர்கள் சொல்லும்போது அந்த அனுபவ அறிவோடு நமக்கு அது பயன்பெறும். உலகில் பிறந்த மனித குலத்தில் நாம் என்ன பண்ணுறோங்க, பிறந்த நம்ம எல்லோரும் மனித சமுதாயத்தை உருவாக்கி அதில் வளர்ந்து வாழ்ந்து வருகிறோம். அப்போ மறைந்து போன பிறகு, நாம் போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இன்று இருக்கும் கோடிக்கணக்கான சிந்தனையாளர்கள், உழைப்பாளிகள், அருட்செல்வர்கள் செய்த தொண்டுகள் தான் நமது வாழ்வில் பொருள் வளமாக இருக்கட்டும், அருள் ஒளியாக இருக்கட்டும், ஆட்சி அமைப்பாக இருக்கட்டும் அமைத்து வாழ வைக்கின்றன இல்லையா? அப்போ ஒரு ஆட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், அருட்செல்வர்கள் இவங்களால் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லா விதத்துலேயும் உயர்ந்துட்டுருக்கு. அப்போ ஒரு சிந்தனையாளர் சிந்தனை இருந்தால் தான் அவங்களோட சிந்தனை தனக்கும் உதவுது, சமுதாயத்துக்கும் உதவுது. அப்போ ஒருத்தரோட உழைப்பு எந்த விதத்திலே சமுதாயத்துக்கு பயன்பெறுது பாருங்கள், இதுதான் அவங்களோட காலத்தை வென்றவன். எந்த விதத்திலேயாவது காலத்தை வென்றவன் அப்படின்னா, காலமாக அவர்களோட வாழ்க்கை சரித்திரம், அனுபவம், அந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த ஒரு அனுபவம், சிந்தனை, இது அவர்களுக்கு எந்த விதத்தில் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கியிருப்பாங்க, எவ்வளோ நஷ்டத்தை தாங்கியிருப்பாங்க, எவ்வளோ எதிர்ப்பெல்லாம் எதிர்த்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட அனுபவம் என்பது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு விஷயம். அப்போ அவங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த அனுபவம் ஒரு சிந்தனையாளரோட, இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் தானே நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ டாக்டர் கூட பார்த்திங்கன்னா, சீனியர் டாக்டரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த அனுபவ அறிவு பின்னாடி வர சங்கதிகளுக்கும் சமுதாயத்துக்கும் உதவுது பாருங்கள். இவர்கள் தான் காலத்தை வென்றவர்கள். அப்போ இன்றைக்கி நிறைய சிந்தனையாளர்களோட கவிதைகள், திருவள்ளுவர், சுவாமிஜி சொல்லுவார், ஒரு பாடலை சொல்லுவார் பாருங்கள், அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கனார், அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோமாகன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க சிந்தனையாளர். ஒருத்தரோட சிந்தனை அவங்களோட அருளாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அவரோட எந்த விதத்தில் அவர்களும் உயர்ந்து அந்த அனுபவ அறிவு பட்டு திருத்தி, இதுதான் தனக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த ஒரு சிந்தனை தான் இன்றைக்கி சமுதாயத்தில் ஏற்புடையதாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சுவாமி சொல்லுவார், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்க, அந்த சிந்தனை திறன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அறிவை பயன்படுத்துவது. அறிவு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அதை எந்த விதத்தில் பயன்படுவோம் அப்படின்னா, அதுக்கு சுவாமிஜி அழகாக சொல்லுவார், மனதை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம அறிவை பிடிக்கலாம். அப்போ மனதை பிடிக்கணும் அப்படின்னா உயிரை பிடிக்க போகிறோம். அப்போ உயிரை பிடிச்சோம் அப்படின்னா மனம். அப்போ மனம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அறிவு செயல்படும். மனதுக்கு ஏற்ற பொழுது தான் அறிவு செயல்படும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா சுவாமிஜி அழகாக ஒரு மனதை சொல்லுவார், கடலும் அலையும் போல், கடலும் அலையும் போல் அப்படின்னு. ஒருத்தர் கேட்டாங்களாம் சுவாமிஜிகிட்ட, என்னங்க சுவாமிஜி மனது கடலும் மலையும் போல் சொல்கிறீங்க அப்படின்னு. அது உண்மையை ஒன்றை தான் சொல்ல முடியும். நானே யோசிப்பேன், அந்த கடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒன்று தான் சமுத்திரம், ஆனால் கரையில் ஒன்று, நடுவில் ஒன்று, சென்டராக ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஒரு பகுதி. அப்போ முன்னாடி இருக்கிறது எப்படி இருக்கும், ஒரே கலங்கமாக தான் இருக்கும். அப்போ உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் கலங்கமும் இருக்கும், கொஞ்சம் தெளிவு இருக்கும். ஆனால் உள்ளே ஆழமாக போகும்போது அதில் ஒரு தெளிவு இருக்கத்தான் செய்யும். அதுபோல் நாம் மனமாக 5 புலன்கள் வழியாக
இயங்கிக் கொண்டிருப்பதை இதுபோல் அறிஞர்கள், காலத்தை வென்றவர்கள் செய்யக்கூடிய அந்த சிந்தனை, அவரோட செயல், அந்த அனுபவம், அந்த அனுபோகம், அதை நாம் அனுபவமாகி கொள்ளும் பொழுது கடல் அலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மையாக நாம் கலங்கமாக இல்லாமல் இன்னும் ஆழமாக சென்று தியானத்தின் மூலமாக இன்னும் ஆழமாக ஆழ்மனமாக நம்ம செல்லும்போது எப்படி இருக்குங்க, நாமும் எந்த விதத்துலையாவது இந்த சமுதாயம் எனக்கு எவ்வளோ கொடுக்குது, அப்போ நான் கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு நாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா எதை சமுதாயம் கொடுக்கிறதோ அதை நீங்கள் திருப்பி கொடுத்தாவே போதும். காலத்தை வென்றக்கூடிய தன்மை, இரையாற்றல் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்து வச்சுருக்கு. அந்த விதத்தில் நம்ம இந்த அற்புதமான வாழ்க்கையில் அற்புதமாக நாமும் வாழ்வோம், மற்றவர்கள் வாழ வைப்போம். காலத்தை வெல்லக்கூடிய தகுதி இரையாற்றல் அனைவருக்கும் கொடுத்திருப்பது. நல்ல ஒரு குரு செல்லக்கூடிய பாதையில் சென்று நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் சேவையும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.